ஸ்ரீ குருப்யோன் நமஹா. ஹரி ஓம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, IPL 2025 இந்தியாவில் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. 42 போட்டிகள் நிறைவு பெற்றுள்ளன. 43வது போட்டியாக இன்றைய தினம் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோத இருக்கின்றார்கள். இந்த போட்டியில் வெற்றி பெறுவது யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்வோம். இன்றைக்கி ஹெவி ஒர்க்குங்க, ஒன்றும் முடியல. வெள்ளிக்கிழமை ஏகப்பட்ட வேலை முடிச்சுட்டு நான் உட்காரும் போதே மதியானம் 3 மணிக்கு தான் உட்காந்தேன். ஸோ அதனால தான் ப்ரிடிக்ஷன் இப்போ லேட்டாக கொடுக்குறேன், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அது போக யார் உள்ளே இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. டெலகிராம் லிங்கில் நான் அப்டேஷன் கொடுக்குறேன், இது எடுத்துங்க. இருந்தாலும் டெலகிராம் லிங்கில் ஃபைனலாக அப்டேஷன் ஒன்று கொடுக்குறேன், அந்த டீம் நல்லாயிருக்கும். நேற்று தினம் நாம் கூறியது போலவே ஒரு சிறப்பான முறையில் RCB அணி வெற்றி பெற்றிருந்தார்கள், அனைவரும் அறிந்தது. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்னதில் 7 பேர் வந்திருந்தாங்க. குறிப்பாக விராட் கோலி எடுக்க சொல்லியிருந்தோம். நேற்று நிறைய பேர் விராட் கோலி விளையாட மாட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாம் சொல்லியிருந்தோம் விராட் கோலி நல்லா விளையாடுவாருன்ற, அதே மாதிரி சூப்பராக விளையாண்டுருந்தார். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேவ்தத் படிக்கல இதில் கொடுக்கல, அதாவது நம்ம வீடியோவில் கொடுக்கல. ஆனால் டெலகிராம் லிங்கில் நம்ம தேவ்தத் படிக்கலுக்கு அப்டேஷன் கொடுத்துருந்தோம், விளையாடுவாருன்ட்டு. அவரும் சூப்பராக நேற்று விளையாண்டுருந்தார். ஏன்னா ஒரு சிலருக்கு அந்த லக்னம் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் மாறுபடும் கிரகங்கள். அதை பொறுத்து நம்ம டெலகிராம் லிங்கில் கொடுத்துருந்தோம். விராட் கோலியும் படிக்கலும் எடுக்க சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டிம் டேவிட்டை பற்றி சொல்லியிருந்தோம். அவர் நல்லா விளையாண்டுருந்தார், ஆனால் ட்ரீம் லெவலில் வரல. தென் ஹேசல்வுட் அவரை பற்றி சொல்லியிருந்தோம். செம்ம பர்ஃபார்மன்ஸ் நேற்று ஹேசல்வுட். நேற்று நிறைய பேர் ஹேசல்வுட் விளையாட மாட்டான்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் நேற்று ஹேசல்வுட் செம்ம பர்ஃபார்மன்ஸு. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஜெய்ஸ்வாலும் சொல்லியிருந்தாங்க விளையாட மாட்டார்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் ஜெய்ஸ்வால் சூப்பராக நேற்று விளையாண்டுருந்தார். நம்ம அவரை எடுக்க சொல்லியிருந்தோம், அவர் சூப்பராக வந்திருந்தார். நிதிஷ் ராணா, குறிப்பாக ரித்திஷ் ராணா வீடியோலேயே சொல்லிட்டேன், அவரும் ஒரு சூப்பரான ஒரு ஆட்டமாக இருந்தது. தென் ஆர்ச்சர் பற்றி சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம சொன்னதில் கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் வந்தாங்க. 4 பேர் வந்திருக்காங்க, பட் ஆனால் அவங்களாம் பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்காங்க. பெரிய வித்தியாசம்லாம் இல்லை, 10 பாயிண்ட் 12 பாயிண்ட்லாம் போயிருக்கு. பரவாயில்ல, வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சிறப்பான ரிசல்ட்டை நம்ம சொல்லிடலாம். இருந்தாலும் இப்போ டைம் ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு. ஸோ அதை பொறுத்து நான் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். இன்றைய தினம் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதும் போட்டி. இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விடக்கூடிய நபர்கள் அந்த ஷியான் ரஷீத், அந்த ஓப்பனிங் எனக்கு வரல, ரஷீத்தோ என்னமோ ஒரு பேர் எனக்கு கரெக்டாக தெரியல. ஓப்பனிங் எனக்கூடிய ஷியான் ரஷீத், அப்புறம் ஆயுஷ் மாத்ரே, எஸ், ஷியான் ரஷீத், ஆயுஷ் மாத்ரே, விஜய் சங்கர் இன்றைக்கி உள்ளே வந்தார்னா கொஞ்சம் விளையாடக்கூடிய அமைப்பு ஒன்று இருக்குது. விஜய் சங்கர் மற்றும் சாம் கரன் இன்றைக்கி உள்ளே வந்தார்னா சாம் கரன் விளையாடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஜெமி ஓவர்டன் போன்ற ஒரு சிறப்பான ஆட்டமாக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆயுஷ் மாத்ரே அல்லது சாம் கரன் அல்லது ஓவர்டன், இந்த 3 பேரில் யாரை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி முதலாவது பந்து வீசினார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ஜெம்மி ஓவர்டன், சாம் கரன், மகிஷா பத்ரனா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். ரவிச்சந்திரன் அஸ்வின் இம்பேக்ட் பிளேயராக உள்ளே வந்தார்னா கண்டிப்பாக விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அடுத்தபடியாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 2வது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் சேமந்தர் ரஷீத், ஆயுஷ் மாத்ரே, ரவீந்தர் ஜடேஜா, சாம் கரன், ஓவர்டன் போன்ற ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக பார்த்திங்கன்னா ஓவர்டன் அல்லது அந்த ஆயுஷ் மாத்ரேவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 2வது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் பதிரனா, ஓவர்டன், நூர் அகமது போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். அடுத்தபடியாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் அபிஷேக் சர்மா, இசான் கிஷன், நிதிஷ்குமார் ரெட்டி, கிளாசன் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக அபிஷேக் சர்மா அல்லது இசான் கிஷனை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் பேட் கம்மிஸ், ஜெயதேவ் உனாத்கட் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். அடுத்தபடியாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 2வது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் மற்றும் இஷான் கிஷன் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். என்ரிச் கிளாசன், இவங்க 4 பேரும் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக அபிஷேக் சர்மா அல்லது கிளாசனை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 2வது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் பேட் கம்மின்ஸ், அர்சல் பட்டேல், ஜெயதேவ் உனாத்கட் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். ஒரு சிறப்பான போட்டியாக இந்த போட்டி இருக்கக்கூடியதாக இருக்கும். முதல் ஹிண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா நேற்று சொன்ன மாதிரி தான், ஓப்பனிங் பிளேயரில் லெஃப்டாக இருக்கட்டும் ரைட்டாக இருக்கட்டும் யாரோ ஒருத்தர் இறங்குறவங்க கேப்டன் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய வாய்ப்பும், அல்லது 1 டவுன் இறங்கக்கூடிய பிளேயர் அது லெஃப்டாக இருக்கட்டும் ரைட்டாக இருக்கட்டும் அவங்க கேப்டன் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பும், ஒரு ஆல்ரவுண்டர் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பும் 3 ஹிண்ட் சொல்லியிருக்கேன்.
ஒரு ஆல்ரவுண்டர் அல்லது ஒரு பவுலர். அதாவது ஃபஸ்ட்டு இன்ட்டு பார்த்திங்கன்னா ஓப்பனிங் ஸ்டார்ட்டில் வரக்கூடிய பேட்ஸ்மேன்ஸில் கேப்டன் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பும். ரெண்டாவது ஹிண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் டவுன் வரக்கூடிய பிளேயர்ஸ் 2 டீம்லேயே ஆகட்டும் கேப்டன் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பும், இல்லை ஒரு ஆல்ரவுண்டர் ஒரு பந்து வீச்சாளர் கேப்டன் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பும் இன்றைய தினம் இருக்கின்றது. ஒரு சிறப்புமிக்க போட்டியாக இந்த போட்டி இருக்கும். இன்றைய தினம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.